சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 3ஆம் தேதி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். எனவே நமது அழைப்புக்கும் ஊழியத்திற்கும் தகுதியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீது எங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்தமாயிருக்க தெரிந்து கொண்டார். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். நமது உரையாடல்கள் மற்றும் வாழ்க்கை முறையின் மூலம் நாம் தேவனுடைய உண்மையான பொக்கிஷம் மற்றும் அவரது தனித்துவமான ஜனம் என்பதை காட்ட வேண்டும். இந்த செய்தியுடன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தவுடன் மோசேயின் மூலம் தேவன் இந்த வார்த்தையிலே சொன்னார், இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களாகில் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகள் என்றார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். இதையே 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் கர்த்தரால் கொல்லப்பட்டதால் அவருக்கு சொந்தமானவர்கள். இதே எண்ணத்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய மகிமையை காட்டுவதற்காக நாம் அவருடைய ஜனங்களாக கிரேத்துக்கு கொல்லப்பட்டுள்ளோம். ஆகவே நாம் தனித்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை அவிசுவாசிகளை திருமணம் செய்பவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. இது விசுவாசிகளிடையே மிகவும் பொதுவான பலவீனம் மற்றும் சோதனையாகும். அவர்கள் படிப்படியாக தங்கள் கணவன் அல்லது மனைவியை தேவனுக்காக வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் அவிசுவாசிகளை திருமணம் செய்கிறார்கள். மாறாக அவர்கள் தங்கள் விசுவாசமில்லாத துணைகளால் அவர்களுக்கு பிரியமான விதத்தில் அவர்களோடு பழக ஆரம்பித்து அவரவர் இடங்களுக்கு செல்ல உடன்படுகிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் இரகசியமாக இவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் படிப்படியாக அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து முற்றிலும் விலகி செல்கிறார்கள். தேவன் உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறார். எதிரி உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். உங்கள் பரலோக ஆஸ்தியையும் பங்கையும் உங்கள் எதிரி கொள்ளையடிக்க விடாதீர்கள். தேவ வார்த்தை சொல்கிறது, அவன் சாகும்படி அவனை கல்லால் எரிவாயாக. ஏனெனில் அடிமைதன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன் தேவனாகிய ஆண்டவரிடமிருந்து அவன் உன்னை துரத்த முயன்றான். பல விசுவாசிகள் புறஜாதிகளால் ஏமாற்றப்படுகிறார்கள். அவ்விசுவாசிகளுடன் இணைந்து குழந்தை பிறப்பு, திருமணம் மற்றும் இறுதி சடங்குகளின் போது அனைத்து வகையான புறஜாதி நடைமுறைகளும் இப்போது பல விசுவாசிகளால் கடைபிடிக்கப்படுகின்றது. சில விசுவாசிகளால் கடைபிடிக்கப்படும் இந்த புறஜாதி பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் தேவன் இருக்கிறார். தேவ வார்த்தையே நமக்கு வழிகாட்டி. தேவனுடைய பரிபூர்ணத்தை பெற்று அவரோடு நம்முடைய முழு பங்கையும் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் நாம் முழுமையாக தனித்த வாழ்க்கை வாழ வேண்டும். அனைத்து வகையான சடங்குகள் மற்றும் நம் வாழ்விலிருந்து குடும்பத்திலிருந்து முற்றிலுமாய் அந்நியர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உன்மேல் இரக்கம் காட்டி உன்மேல் இரக்கமாயிருக்கட்டும். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை பெருக பண்ணுவாராக. சபிக்கப்பட்ட காரியத்தில் ஒன்றும் உன் கையில் எடுக்க வேண்டாம். எல்லா வழிகளிலும் நாம் அவரை பின்தொடர நமக்கு கிருபையும் பலத்தையும் தைரியத்தையும் தரும்படி கர்த்தரிடத்திலே கேட்போம்.